சுரேஷ் சாலை இலங்கைக்கு ரகசியமாக படகில் வந்து சென்றாரா? சரத் வீரசேகர கிளப்பும் சர்ச்சை. கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழா தொடர்பில் யாழ் மாவட்ட செயலகத்தின் அறிவிப்பு. ரகசிய அறிக்கையில் சிக்கிய சுரேஷ் சாலை மேனேஜர் மற்றும் வங்கி கணக்குகளை தீவிரமாக ஆராயும் சிஐடி. 293 குடும்பங்களின் பூர்வீக காடுகளை 2024 வர்த்தமானி மூலம் சுவீகரித்து வனலாகா. யாழ் மாவட்ட கரப்பந்தாட்ட பிரீமியர் லீக் சுற்று போட்டி. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக போராட்டம். மின் கட்டண அதிகரிப்பு மக்களின் கருத்துக்களை கோருகிறது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக மட்டக்களப்பில் பாரிய மக்கள் போராட்டம். 2010 மகிந்தவிற்கும் இதுவே நடந்தது. வரலாற்றை நினைவுபடுத்தும் சரத் வீரசேகர. ஜனாதிபதி கூறியது வெறும் அரசியல்வான வேடிக்கையே. அருட்தந்தை சக்திவேல் காட்டம். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கையெழுத்து ஆவணம் கையளிப்பு. யாழ் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் வேல்நம்பி தெரிவு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக சாவகச்சேரி நகரசபையில் தீர்மானம். தொடர்பது விரிவான செய்திகள். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட நடவடிக்கை அரசாங்கத்தின் மற்றுமொரு ஏமாற்று வேலை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கர்தினாலையும் கத்தோலிக்க திருச்சபையையும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்ற இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையாகவே சுரேஷ் சாலை கைதினை நான் கருதுகின்றேன். மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இதுபோன்ற ஏமாற்று வேலை மேற்கொள்ளப்படுகின்றது. சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதற்கான காரணம் தங்களுக்கு தெரியாது என்று போலீசார் கூறுகின்றனர். ஒரு காரணம் இருக்கின்றது. அதுதான் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானா என்ற நபர் சேனல் 4 ஊடகத்திடம் 2018 ஆண்டு சாலை சக்ரானை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பில் அவர் இருந்ததாகவும் கூறியுள்ளார். அப்போது கூறப்பட்டது, இந்த நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு கொண்டு சென்றால் தான் கோட்டாபய ஜனாதிபதியாக முடியும் என்று. நாம் அறிந்திருப்பது போல சேனல் 4 என்பது ராணுவத்திற்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை முழுமையாக முன்வைக்கும் ஊடகம். அதனால்தான் சாலை அவர்களை கைது செய்திருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். சுரேஷ் சாலை என்ற அந்த உளவுத்துறை அதிகாரி 2016 டிசம்பர் முதல் 2018 டிசம்பர் வரை மலேசியாவில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பணியாற்றினார். 2019 ஜனவரி 3ஆம் தேதி முதல் 2019 டிசம்பர் வரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் இருந்தார். அதாவது அவர் இலங்கையில் இருந்திருக்கவில்லை. அப்படியானால் இலங்கையில் இல்லாத சாலை எப்படி சக்ரானை சந்திக்க முடியும்? இலங்கைக்கு ரகசியமாக படகில் வந்து சென்றாரா என்ற கேள்வி எழுகிறது. அப்படிப்பட்ட உளவு அளவிலான நபர்கள் இலங்கையில் இருப்பதாக யாரும் நம்ப மாட்டார்கள் என்று தெரிகிறது என்று குறிப்பிட்டார். கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய உயர் திருவிழாவானது நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ள நிலையில் திருவிழா தொடர்பாக யாழ் மாவட்ட செயலகம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய உயர் திருவிழாவானது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளரது ஒருங்கிணைப்பின் கீழ் ஆயர் இல்லம் யாழ்ப்பாணம், இலங்கை கடற்படை, இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணம், பிரதேச செயலகம் நெடுந்தீவு, பிரதேச சபை நெடுந்தீவு மற்றும் சம்பந்தப்பட்ட சகல திணைக்களங்களினது முழுமையான ஒத்துழைப்புடன் நாளைய தினம் மற்றும் நாளை மறுதினம் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. 2026 2/27ஆம் தேதி காலை 4 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிக்கட்டுவான் இறங்குதுறை வரையில் சேவையில் ஈடுபடும். கச்சத்தீவுக்கான படகு சேவையானது குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் இருந்து 27/2/2026ஆம் தேதி காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும். குறிக்கட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படக்கிற்குரிய ஒரு வழி பயண கட்டணம் 1200 ரூபாவாகும். கச்சத்தீவுக்கு குழுவாக அல்லது தனியாக படகில் வருகை தரும் பக்தர்கள் அவர்களது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம், படகின் வகை, படகோட்டியின் பெயர், தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை 2 பிரதிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவுக்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள கடற்படை முகாம்களில் தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்வதுடன் 27ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு முன்னதாக கச்சத்தீவை வந்தடைவதற்கேற்றவாறு தங்களது பயணங்களை ஆரம்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
கச்சதீவு உற்சவத்தில் கலந்து கொள்கின்ற யாத்ரிகர்களுக்கு 28ஆம் தேதி அன்று காலை உணவு மட்டும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாத்ரிகர்கள் தங்களது தேவைக்கான உணவினை கொண்டுவர முடியும் என்பதுடன் அப்பிரதேசத்தில் உணவினை சமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயமானது யாத்ரிகர்களின் புனித தலமாக உள்ளதினால் மதுபானம் கொண்டு செல்லுதல் மற்றும் பாவித்தல், புகைப்பிடித்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் கணனிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல் தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ய புலனாய்வுத்துறை தீர்மானித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று புதன்கிழமை காலை கைது செய்யப்பட்டிருந்தார். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சதி செய்தவை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகுடு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நேற்று காலை 8:10 மணியளவில் சுரேஷ் சாலை பணிக்கு சென்று கொண்டிருந்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவரை தொடர்ந்து சிஐடி தலைமையகத்துக்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்ததா, தெரிந்திருந்தும் அவர் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றில் சிஐடியினர் சமர்ப்பித்த ரகசிய அறிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சுரேஷ் சாலேவின் கைதை தொடர்ந்து இத்தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் சில முக்கிய மற்றும் பலம் வாய்ந்த நபர்கள் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வீரமாணிக்க குளம் மற்றும் முசல்குத்தி குளம் ஆகிய பகுதிகளில் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் காணிகள் 2024இல் வர்த்தமானி அறிவிப்பு செய்யப்பட்டு வனவள திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது கடந்த கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட வனவள திணைக்களத்தின் கீழ் உள்ள குளங்கள் மற்றும் காணிகளின் விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதன்பொழுது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வீரமாணிக்கங்குளம், முசல்குத்தி குளம் ஆகிய கிராமங்களில் 1977ஆம் ஆண்டு மக்கள் குடியமர்த்தப்பட்டனர். பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீண்டும் திரும்பி வந்து குடியமர சென்ற நிலையில் அதற்கு வனவள திணைக்களம் தடை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான முடிவினை இன்று எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதன்பொழுது கருத்து தெரிவித்த செட்டிக்குளம் பிரதேச செயலாளர், குறித்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் என 293 குடும்பங்கள் அங்கு மீள குடியமர்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அவர்களில் பலர் காணிக்குரிய ஆவணங்களையும் வைத்துள்ளனர். அந்த வகையில் மொத்தமாக 672 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு நாம் கோரியிருந்தோம். அந்த காணிகளுக்குள் இடிந்த நிலையில் உள்ள கிணறுகள் உள்ளது, பழைய பாடசாலைகள் இருந்தமைக்கான சான்றுகள் உள்ளன, இடிபாடடைந்த கட்டடங்கள் உள்ளது. இந்த காணிகளை விடுவிக்க முடியும் என தெரிவித்திருந்த வனவள திணைக்களம் கடந்த 2024ஆம் ஆண்டு அவற்றை வர்த்தமானி அறிவிப்பு செய்து கையகப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தரும் குடியேற்ற உத்தியோகத்தரின் பங்களிப்புடனேயே இந்த வர்த்தமானி அறிவிப்பு செய்துள்ளதாக வனவள திணைக்கள அதிகாரி தெரிவித்தார். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை என பிரதேச செயலாளர் மறுத்திருந்ததுடன் எமக்கு எந்த ஒரு விடயமும் தெரியப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து குறித்த காணி தொடர்பில் செட்டிக்குளம் பிரதேச செயலாளர், வனவள திணைக்கள அதிகாரிகள் இணைந்து பிறிதொரு நாளில் கலந்துரையாடி முடிவினை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழுவால் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன்பொழுது கருத்து தெரிவித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன், 42,000 ஹெக்டேர் வனவள திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 42,000 ஹெக்டேர் விடுவிக்கப்பட்டான்னு சொல்றீங்க. அது குடிச்சுத்தானே வச்சிருந்தவர். முதல் மக்களுக்கு இருந்த காணியை இப்ப குடிச்சு வச்சிருந்து இப்ப விடுவிக்கிறேன்னு சொல்றீங்க. இன்னும் விடுவிக்க வேண்டிய காணிகள் கூட மக்கள்கிட்ட காணி தான். அதைத்தான் கேள்விப்படுது. மக்கள் அந்த குறிப்பிட்ட குளங்கள்ல அந்த வயற்காணிகளை மக்களுக்கு விடாட்டி அவையோட வாழ்வாதாரம் என்ன, வாழ்வாதாரம் என்ன, அந்த மக்களை பிடிக்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இன்னும் அந்த மக்கள் அந்த விடுவிக்கப்படாத குளங்கள்ல ஒரு தரம் காணி கோரே இல்லையா, அல்லது தங்களோட காணியை விட சொல்லி முழக்க. அப்ப விடுவிக்கப்பட்டன்னு சொல்ற கருத்தை நான் மறக்கிறேன். ஏனென்றால் விடுவிக்கப்படையில பிடிச்சிருந்ததை கொஞ்சம் தப்பிட்டு இப்பதான் பிடிச்சார், ஆக்கிரமிச்சது இவ. ஒரு நிமிஷம், என்னன்னா இந்த 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று குளங்களை விடுவிக்கிறது, இன்னொன்று தனியாக மக்கள காணிகளை விடுவிக்கிறது.
இதுல நாங்கள் இந்த ஸ்லைட்ல கலைச்சு கொண்டு குழாவெல்லாம் இருக்கிறது சம்பந்தமான கலைச்சு கொண்டிருக்கிறோம். இதை விட இன்னொரு உபகுழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபகுழு தேசிய மட்டத்தில் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 90 விதமான காணிகள் நேரடியாக பரிசீலித்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அது அது தனியொரு ப்ரோக்ராம், அது செப்பரேட்டா இருக்கு. நாங்கள் அந்த ப்ரோக்ரஸ் உங்களுக்கு தான் ஓகே இல்லை திருப்பி திருப்பி தான் இது நடக்குது. நாங்கள் இந்த கதைக்கக்கூடாதுன்னு நாங்கள் கொடுக்கக்கூடாது. திருப்பி திருப்பி இந்த கதைச்சவனையாக தான் இந்த விஷயம் நடக்குது. அட்லீஸ்ட் இப்படி ஒரு பரிசீலனை செய்வதற்கும் முதல் நன்றியை சொல்றேன். ஆனால் இதில் நாங்கள் கௌரவ லாகாந்த அமைச்சரோட ஆளுக்கு பொறுப்பான அமைச்சரோட நாங்கள் பாலுக்கு கதைச்ச நேரத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் அவர்கிட்ட கேட்டு நாங்கள் டிசிசியில நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். குளங்களை விட வேணும், வயல்களை விட வேணும்ன்ற தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனால் ஒன்றும் நடக்குது சொன்ன நேரம் கௌரவ லாகாந்த அமைச்சர் சொன்னார் என்றால், நான் அமைச்சராக வந்த பிற்பாடு இன்று வரையும் தனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கூட வரையில்லை. டிசிசி ரிக்வெஸ்ட் லேண்டை விட சொல்லியோ காணியை விட சொல்லி என்ன குளங்களையோ வயல்களையோ விட சொல்லி கௌரவ அமைச்சர் போட சொல்றதுன்னு சொன்னார். இதுவரையில டிசிசி டிசிஷன் ஒன்றும் அந்த ரிக்வெஸ்ட் எனக்கு கிடைக்கவில்லை என்றத இதுல நான் இந்த கியூலோயா சம்பந்தமாக எழுதினேன். இதுல என்னுடைய கேள்வி இருந்தால் மாவட்ட மட்டத்திலிருந்து டிசிசி நாங்கள் கலைக்கிறோம். மாவட்டத்துக்கு பொறுப்பான இருக்கிற வனவள திணைக்கள அதிகாரிகள் தாங்களே டிசிஷன் எடுத்து போட்டு இதை விடலாம் இதை விட முடியாதுன்னு சொல்லலாமா, அல்லது இவைகள் இங்கே இருந்து அனுப்புறது அமைச்சு மட்டத்தில் தடுக்கப்படுதா? உரிய சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு போகாமல் அமைச்சு மட்டத்தில் தடுக்கப்படுறாங்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். யாழ் மாவட்ட கரப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் நடாத்தப்படுகின்ற பிரீமியர் லீக் போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் 3வது தடவையாக இடம்பெற உள்ளதாக யாழ் மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கத்தின் தலைவர் செந்தூரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த போட்டிகளில் 6 அணிகளில் பங்கு பெற்றுவதற்காக 170க்கும் மேற்பட்ட வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 3 அணிகளுக்கான உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. ஆவரங்கால், அச்சுவேலி, புத்தூர், அரியாலை, நேர்வேலி, வடமராட்சி, வலிகாமம் மற்றும் தீவகம் ஆகிய அணிகள் சார்பில் வீரர்கள் பங்கு பெற்ற உள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்திய சங்கத்தின் செயலாளர் தவபாலன், 3வது தடவையாக இடம்பெறும் யாழ் மாவட்ட கரப்பந்தாட்ட பிரீமியர் லீக் போட்டியானது கிராமங்களில் இருக்கும் கரப்பந்தாட்ட வீரர்களை தேசிய ரீதியில் பிரகாசிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்கும் ஒரு போட்டியாக நடத்தப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் மாதம் போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களை ஒடுக்கும் பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், மாற்றுச் சட்டமும் வேண்டாம் என வலியுறுத்தி வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களால் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. கருப்பு நிறத்திலான பதாதைகளை தாக்கியவாறு பிரதேச சபை உறுப்பினர்கள் அமர்வுக்கு செல்ல முன்னர் இந்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நரோஸ் தலைமையில் உறுப்பினர்கள் இந்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். அரசாங்கத்துக்கு எதிரான பதாதைகளை தாக்கியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். நீக்கு நீக்கு அடக்குமுறை சட்டங்களை நீக்கு 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 அடக்குமுறை சட்டங்களை நீக்கு நீக்கு வாழவிடு வாழவிடு தமிழர்களை வாழவிடு 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 தமிழர்களை வாழவிடு 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 தமிழர்களை வாழவிடு வேண்டாம் 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 கைவிடு கைவிடு கைவிடு
பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இன்று நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், அதனை ஒத்ததாக இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்த எத்தனிக்கப்படுகின்ற மாற்றுச் சட்டமும் வேண்டாம் என்ற அடிப்படையிலே தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். இந்த தீர்மானத்தை சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஆதரித்திருக்கின்றன. அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலைமையாகவும் இருவர் வெளிநடப்பும் செய்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது நாட்டிலே தொடர்ச்சியாக இருந்து வந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை மாறி மாறி ஒடுக்குவதாகவும் அதுபோன்று சிங்கள முற்போக்கு சக்திகளையும் ஒடுக்குவதாகவும் இருந்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது சொல்லியிருந்தது பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறை சட்டங்களையும் நீக்குவோம் என்று சொல்லியிருந்தது. ஆனால் மீள அதனை ஒரு கொழுக்கட்டை மோதகம் விளையாட்டாக இப்போது மாற்றிய ஒரு வடிவத்திலே, அதை விட மிகவும் பாரதூரமான வடிவத்திலே சட்டங்களை கொண்டு வர எத்தனிக்கின்றது. இவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு சர்வதேச அளவிலே காட்டுமிராண்டி சட்டமாக வர்ணிக்கப்படும், உபமிக்கப்படும், மனித உரிமை ரீதியாக மிகவும் மனித உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அதனோடு ஒத்த சட்டங்களையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் குற்றங்கள் சாதாரண சட்டங்களின் வாயிலாக கையாளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பயங்கரவாத சட்டமானது மனித குலத்தை அச்சத்துக்குள் ஊழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழ் மக்கள் எந்த நேரமும் ஒரு அச்சப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு தமிழ் மக்களை அச்சம், பயம் மற்றும் அவர்களுடைய சுதந்திரமான அந்த வாழ்க்கையை பாதிப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் இளைஞர் யுவதிகள் எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகுதான் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்து சாதாரண சட்டம் ஊடாக தண்டிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சட்டத்தை இவைகள் இந்த இடத்திலே அமுல்படுத்தி இந்த சட்டத்தை முற்றுமுழுதாக அகற்றி தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம். வணக்கம். என்னவென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் இல்லாது ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றிய இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் பெற்று அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயமாக நாங்கள் ஒழிப்போம் என்று அவர்களுடைய வாக்குகளாலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வடக்கு கிழக்கில் பெற்றுக்கொண்டவர்கள் இன்று மாறாக அதே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்து கொண்டும் புதிதாக சட்ட வரையறைகளை ஏற்படுத்தி இந்த தடை சட்டத்தை மேலும் வலுவுள்ளதாக ஆக்குவதற்குரிய சட்ட வரைவுகளை, சட்ட மூலங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்தினை நாங்கள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கின்றோம். தமிழ் மக்களுக்கு அநீதி வழங்கப்படும் எந்த ஒரு சட்டத்தையும் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை கூறவுள்ளது. இதற்கான காலப்பகுதி பிப்ரவரி 25 முதல் மார்ச் 18 வரை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையிலான காலப்பகுதியில் மின்சார கட்டணத்தை 13.56 வீதத்தினால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை அனுமதி கோரியுள்ளது. பொதுமக்கள் இந்த முன்மொழிவு தொடர்பான தமது கருத்துக்களை பின்வரும் வழிகளினூடாக சமர்ப்பிக்கலாம். 1. எழுத்து மூலம் சமர்ப்பிக்கலாம். ஆணைக்குழுவின் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். வாய்மொழி மூலமாக சமர்ப்பிக்கலாம். தீர்மானிக்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் அமர்வுகளில் நேரடியாக கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாய்மொழி மூல கருத்து கேட்பு அமர்வுகள் மாவட்ட ரீதியாக நடைபெறுகின்ற அமர்வுகளின் விவரங்களாக மார்ச் 7ஆம் தேதி அம்பாறையிலும், மார்ச் 11ஆம் தேதி வவுனியாவிலும், மார்ச் 12ஆம் தேதி மாத்தளையிலும், மார்ச் 16 ஹம்பாந்தோட்டையிலும், மார்ச் 18 இறுதி அமர்வும் பெறப்படும். அனைத்து பொதுமக்களினுடைய கருத்துக்களையும் பரிசீலித்த பின்னரே மின்சார கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவு அறிவிக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அரசாங்கத்தினால் முயற்சிக்கப்படுகின்ற புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாயக செயலணி அமைப்பின் இணைப்பாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடர்பிலான ஊடக சந்திப்பு இன்று மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த போராட்டமானது எதிர்வரும் 28ஆம் தேதி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கோரத்தை உணர்ந்தவர்களாக இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக அனைவரும் அணிதிரள வேண்டும் என தாயக செயலணி அமைப்பின் இணைப்பாளர் செல்வகுமார் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கோரமுகத்தை நன்கறிந்த இனமாக அதன் பாதிப்புகளை முற்றுமுழுதாக
அனுபவித்த இனமாக நாம் இருக்கின்றோம். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த சட்டத்தினால் பாதிப்புற்று எதிர்க்கட்சியில் இருக்கும்போது இச்சட்டத்தை நீக்க வேண்டுமென்று பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தது. ஆனால் ஆட்சி பீடமேறியதும் மாற்றமென்று சொல்லி வந்தவர்கள் பலமையான சிங்கள பேரினவாத அரசுகள் போன்றோ தங்கள் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கோடு செயல்பட்டு வருகின்றமையை அனைவரும் நன்கு அவதானித்திருப்பீர்கள். அதே வகையிலேயே பயங்கரவாத தடைச் சட்டத்தை இல்லாமலாக்குவோம் என்று ஆட்சி பீடமேறியவர்கள் தற்போது அதனை விட பயங்கரமான சரத்துக்களை உள்ளடக்கியதாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்று முழுதாக மக்களை விடுத்து அரசாங்கத்தை காப்பாற்றும் முகமாக மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது. இதனை பாதிப்பின் உச்சத்தில் இருக்கும் தமிழ் மக்களாகிய நாம் பாரிய எதிர்ப்பின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். பெரும்பான்மை பலத்துடன் இருக்கும் அரசு எவ்வாறாயினும் இதனை நிறைவேற்றிய தீரும் என்ற அடிப்படை இருந்தாலும் இதற்கு தமிழ் மக்களின் முற்றுமுழுதான எதிர்ப்பு இருந்தது என்பதை உலகுக்கு நாம் பறைசாற்ற வேண்டும். இச்சட்டம் தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் கடந்த காலங்களில் இதன் பாதிப்புகளை முஸ்லிம் மக்களும் அறகலையின் பின்னராக சிங்கள மக்களும் உணர்ந்திருப்பார்கள். எனவே இச்சட்டத்துக்கு முலாம் விடப்பட்டதாக வரும் புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தினையும் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் மக்களின் நலன் கருதி செயற்படும் கட்சிகள், அதன் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளிட்டதாக பாரிய எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுப்பதற்காக தங்கள் ஆதரவையும் வருகையையும் எதிர்பார்த்து இவ்வழைப்பை விடுகின்றோம். போராட்டத்துக்கான திகதி 28 பிப்ரவரி மாதம் 2026 சனிக்கிழமை காலை 9 மணி. இடம் காந்தி பூங்கா. நன்றி. நாமலுக்கு தற்போது நடந்தது போன்றே 2010 மஹிந்த ராஜபக்சவுக்கும் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் மிக கொடிய பயங்கரவாதத்தை தோற்கடித்து இலக்கணவை தகர்த்ததால் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது அவர்கள் தீராத கோபத்தில் உள்ளனர் என்றும் கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் உரை நிகழ்த்த நாமல் ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மாணவர் அமைப்புகளின் அழுத்தத்தால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. பேச்சு சுதந்திரம் மற்றும் விவாத சுதந்திரத்தை போற்றும் இந்த பல்கலைக்கழகங்கள் பிரிவினைவாத தமிழ் மாணவர் அமைப்புகளுக்கு பணிந்து அந்த கலாச்சாரத்தையே காட்டிக் கொடுத்துள்ளன. நாமல் ராஜபக்ஷவின் ஆளுமைக்கு முன்னால் முதுகெலும்பை நிமிர்த்தி நின்று கேள்வி கேட்க முடியாத தமிழ் மாணவர் சங்கங்களை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தவே செயற்படுகின்றது. அதனால்தான் ஜனாதிபதி ரணவிரு என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூட அஞ்சுகின்றார். சுதந்திர தினத்தில் ராணுவ கருவிகளை காட்சிப்படுத்தாததும் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே ஆகும். 2010 மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. உலகின் மிக கொடிய பயங்கரவாதத்தை தோற்கடித்து இலக்கணவை தகர்த்ததால் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது அவர்கள் தீராத கோபத்தில் உள்ளனர். தமிழ் மாணவர் சங்கங்கள் நாமல் ராஜபக்ஷவிடம் கேள்வி கேட்க தைரியம் இல்லாமல் போனது குறித்து வெட்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை உருவாக்குவேன் என்பதெல்லாம் வெறும் அரசியல் வான வேடிக்கையே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, தையிட்டியில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை படையினர் யுத்தகால பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு நில்லாது அந்நிலங்களை நிரந்தரமாகவே ஆக்கிரமிக்கும் நோக்கில் நாட்டின் நடைமுறை சட்டங்களை எல்லாம் மீறி விகாரை கட்டியதோடு தற்போது சட்டவிரோத விகாரையின் பிக்கு விகாரை அமைந்துள்ள காணியை மீளக் கொடுக்க மாட்டேன் என கூறியுள்ளமை நாட்டின் சட்டத்துக்கும் மனித அறத்துக்கும் பௌத்த தர்மத்துக்கும் அதன் போதனைகளுக்கும் எதிரான குற்றமாகும். குற்றம் என தெரிந்தும் எத்தகைய அச்சமுமின்றி இவ்வாறு கூறுவதற்கு பின்னால் சிங்கள பௌத்த இயக்க சக்திகளும் அதற்கு துணை இருக்கின்ற படையினர்
தரப்பினரும் மறைமுக அரசியல் சக்திகளுமே காரணமாகும். இந்த கட்டமைப்புக்கு எதிராக மாற்று கருத்தாளர்களும் நீதியை விரும்பும் பௌத்தர்களும் அவர்களின் அதி உயர் சமய பீடங்களும் எழாவுடன் நாட்டின் அமைதியை என்றுமே காண முடியாது என்பதோடு தற்போதைய ஜனாதிபதி இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை உருவாக்குவேன் என்பதெல்லாம் வெறும் அரசியல் வான வேடிக்கை வார்த்தைகளாக மட்டுமே இருக்கும் என்பதையும் எச்சரிக்கையாக கூற விரும்புகின்றோம். சட்டவிரோத விகாரியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பலிசாரி நடாவடித்தனங்களுக்கு மத்தியில் 2 வருடங்களுக்கு மேலாக அகிம்சை வழியில் போராட்டம் நடாத்தி வருகையில் தீர்வுக்கான பல சுற்று பேச்சுவார்த்தை நிகழ்ந்த போதும் பலன் கிட்டாத நிலையிலேயே இறுதியாக கடந்த வாரம் சட்டவிரோத விகாரையின் பிக்கு புத்த சாசன அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் வேறும் அரசியல் அதிகாரிகள் கூடி பேச்சுவார்த்தை நடத்துகையிலேயே மேற்கண்டவாறு பிக்கு கூறியிருப்பது ஏமாற்றத்தை தருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த பேச்சுவார்த்தைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினரை அரசு தரப்பினர் அழைக்காமல் விட்டது ஏன் என்பது மக்கள் மத்தியில் எழும் பிரதான கேள்வியாகும். தமிழர் தாயகத்தில் படையினர் வசம் உள்ள காணிகளை விடுவிப்பதாக கூறும் இன்றைய ஆட்சியாளர்கள் சிங்கள பௌத்த அரசு பயங்கரவாதத்தையும் அதன் காவலர்களாக உள்ள படையினரையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் நீண்ட காலம் பொறியோடி போயுள்ள தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண நம்பிக்கையை ஊட்டும் முகமாகவும் விகாரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட இனியும் தாமதிக்க கூடாது என ஆட்சியாளர்களையும் கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். சட்டவிரோத தையிட்டு திசவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான வழக்கு இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தை மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற தையிட்டி விகாரையினுடைய வழக்கு இன்று எடுக்கப்பட இருந்த நிலைமையில் மீண்டும் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, அதேபோன்று ஜூலை 2ஆம் தேதியுமான 2 வழக்குகள் மாற்றப்பட்டிருக்கு. மொத்தமாக 5 வழக்குகள் இருக்கிற நிலைமையில் போடப்பட்டிருக்கின்றது. தையிட்டி விகாரையுடைய காணி உரிமையாளர்கள் இணைந்தும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்ட நிலைமையில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேதியிடப்பட்டிருக்கு. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையோடு தொடர்புடையதாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகளோடு தொடர்பட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர்களுக்கான வழக்கு இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டது. அந்த வேளையில் கடந்த தடவை சந்தேக நபர்களாக முற்படுத்தப்பட்டவர்கள் சார்பில் செய்யப்பட்ட சமர்ப்பணங்களுக்கு போலீசாரும் பதில் சமர்ப்பணங்கள் செய்வதாக இருந்தது. ஆனால் குறித்த வழக்கில் போலீசார் இன்று ஆயத்தமாக இல்லாத நிலையில் குறித்த வழக்குக்கு திகதி வழங்கப்பட்டது. அதே போல ஏனைய வழக்குகள் சமாதான குலைவை ஏற்படுத்தினார்கள் என்று குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 81ஆம் பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளும் கூப்பிடப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளில் பிணைமுறை சொந்த பிணையில் செல்வதற்கு முற்படுத்தப்பட்டவர்களை அனுமதித்த நீதவான் அதற்கும் பிரிதொரு தினம் வழங்கி வழக்குகளை ஒத்தி வைத்திருக்கின்றார். வணக்கம். தையிட்டி போராட்டம் தொடர்பான 2 வழக்குகள் எங்கள் சார்ந்து இன்று இங்கே முன்னெடுக்கப்பட்டது. அது தவிர ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய வழக்கும் ஒன்றாக 3 வழக்குகள் மொத்தமாக இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திலே எடுக்கப்பட்டிருந்தது. அந்த விதத்திலே இன்றைய தினம் இந்த 3 வழக்குகளுக்கும் தவணைகள் இடப்பட்டிருக்கின்றன. அந்த விதத்திலே இந்த வழக்குகளை பற்றி எந்தவித ஒரு விசாரணைகளையும் முன்னெடுக்காமல் தொடர்ந்து தவணைகளை போட்டு எங்களை இப்படியான வழக்குகளுக்கு அடிக்கடி வர வைத்து ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற செயற்பாடாக தான் நாங்கள் இந்த செயற்பாட்டை பார்க்கின்றோம். மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் என்ற வகையிலே இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்றும் மக்களுக்கான காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நீதிக்கான கோரிக்கைக்கு ஸ்ரீலங்கா போலீசார் பலாலி போலீசார் வழக்குகளை அபாண்டமாக இங்கே போட்டு எங்களை அலக்களிக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் எவ்வளவு கைதுகள் நடந்தாலும் எமது இனத்தினுடைய விடுதலைக்கான எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திலே தையிட்டியிலே போராட்டம் நடத்தியமை தொடர்பாக பலாலி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தது. 3 வழக்குகள் இன்று அழைக்கப்பட்டிருந்தது.
அந்த 3 வழக்குகளில் ஒன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. ஏனைய 2 வழக்குகளும் ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கின்றது. இந்த தையிட்டியிலே தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்து அங்கே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்றை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அமைத்து அங்கே ஒரு பிக்குவை சட்டவிரோதமாக தங்க வைத்து அதிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமான உறுதி காணிகள். இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது காணி உரிமையாளர்களுடையதும் அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள், மதத் தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அவ்வாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஜனநாயக ரீதியாக போராடுகின்ற பொழுது அந்த சட்டவிரோதமான விகாரையில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பிக்குவுக்கு முற்று முழுதாக அந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை போவதாக அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கமும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி இந்த போராட்ட செயல்பாடுகளை கைவிடச் செய்வதற்காக காணி உரிமையாளர்களை அச்சுறுத்தி இந்த காணிகளை அவர்கள் உரிமை கோருவதை கைவிடச் செய்வதற்காக பொய் வழக்குகள் போடுகின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த பலாலி போலீசாரினால் ஏற்கனவே நயனஜித் என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு இனவாதி அங்கே பொறுப்பதிகாரியாக இருந்து பொய் வழக்குகளை போட்டு பல்வேறுபட்ட அலைச்சல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கிற நிலையிலே இப்பொழுது புதிதாக ஒரு பொறுப்பதிகாரி வந்திருந்து அவரும் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனக்குரோதங்களை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு நியாயமான போராட்டத்திற்கு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகளை போட்டு போராட்டக்காரர்கள் மீது நெருக்கடிகளை ஏற்படுத்தி இந்த போராட்டக்காரர்களை போராட்டத்தை கைவிட செய்கின்ற நோக்கத்தோடு ஒரு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளுக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நீதிமன்ற படியேறி இறங்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே மத குருக்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய சிவில் சமூக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், எந்த தவறும் செய்யாமல் ஒரு நியாயமாக தட்டி கேட்கின்ற பொழுது வந்து பொய் வழக்குகள் போட்டு கைது செய்யப்படுகின்றோம். ஆனால் அங்கே அந்த சட்டவிரோத விகாரைக்குள் ஒரு விகாராதிபதி தங்கியிருக்கின்றார். ஒரு சட்டவிரோத செயல்பாட்டில் இருக்கிறவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள், போலீஸார் வந்து நூற்றுக்கணக்கான போலீஸார் தொடர்ச்சியான பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது இவர்களுடைய இந்த மனநிலையும் இந்த போக்கும் தான் இன்றும் இந்த இனப்பிரச்சினை தீராமல் இருப்பதற்கு காரணம். அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வருகின்ற பொழுது அவரும் அவருடைய எடுபிடிகளும் சொன்னார்கள் வந்து நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மக்களுடைய காணிகள் மக்களிடையே ஒப்படைப்போம் என்று எல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் கடந்த காலத்தில் செய்த அதே இனவாத செயல்பாட்டை தான் அனுரகுமார திசாநாயக்காவும் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்கிறார். எந்த நெருக்கடிகள் வந்தாலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் எங்களுடைய மக்களுடைய காணிகள் அந்த மக்களிடம் சேர்ப்பிப்பதற்குமான இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இது ஒரு இனத்தினுடைய இருப்புக்கான ஒரு போராட்டம். தமிழர் தேசத்திலே தமிழர்கள் பாதுகாப்பாக கௌரவமாக அனைத்து உரிமைகளோடும் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா போலீசார் தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் ஊடாக வெளிப்பட்டு நிற்கின்றது. எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். தினம் எங்களுடைய தையிட்டி சட்டவிரோத போராட்டத்தில் பங்கு பெற்றியமைக்காகவும் அதிலே நீதிக்காக நாம் செயற்பட்டமைக்காகவும் இன்றைய தினமும் எங்களுடைய வழக்கு தவணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு தவணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒரு வழக்கும் மற்றொரு வழக்காக ஜூலை மாதம் 2ஆம் தேதியும் மேலும் ஒரு வழக்கு பின்னருமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் எவரும் போராடக்கூடாது. அதற்கு எதிராக நாங்கள் சகித்து அரசினுடைய அராஜகங்களுக்கு எதிராகவும் தமிழினம் நோக்கிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் இனப்படுகொலை சார்ந்த விடயங்களுக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்கள் பயந்து வாழ வேண்டும், மக்கள் வீதிக்கு இறங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்கள் மீதான இவ்வாறான வழக்குகளை போலீசார் தொடுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த வழக்குக்கு நாங்கள் கௌரவ நீதிமன்றத்தினுடைய அழைப்பை மதிப்பளித்து நாங்கள் முன்னிலையாகி வருகின்றோம். இதே நேரத்திலே தற்போதைய நிலைமையிலே இலங்கையிலே பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக அபிப்பிராயங்கள் பெறப்பட்டு வருகின்றது. இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இங்கே அதாவது புதிய அரசை பாதுகாக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டம், ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்திலிருந்து புதியதொரு பயங்கரவாத தடைச்சட்டம், அரசை பாதுகாக்கின்ற இந்த சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களாக அல்லது கொண்டு வருவார்களாக இருந்தால்
அதிலும் நாங்கள் இவ்வாறாகத்தான் போராட முடியாதவர்களாக, எங்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியாதவர்களாக, அச்சுறுத்தப்படுபவர்களாக, பாரதூரமான மனித உரிமை மீறல்களை எதிர்கொள்ளக்கூடிய வேண்டியவர் ஒரு இனமாக மாற்றப்படுவோம். அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக 1978ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அது முழுமையாக தமிழ் மக்களையும் அதே நேரத்தில் ஏனைய இனங்களில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களையும் அடக்குவதற்கான சட்டங்களாக, அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை நிலைநாட்டுவதற்கான சட்டமாகத்தான் இருந்திருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள் முழுமையாக எந்த பயங்கரவாத தடை சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. சாதாரண சட்டங்களின் வாயிலாக நாங்கள் கையாளப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அதிக அதிகாரங்கள் கையளிக்கப்படுகையிலே இங்கே நீதிக்கான எந்த போராட்டமும் இடம்பெற முடியாத அளவு, ஜனநாயக ரீதியான எந்த போராட்டமும் இடம்பெற முடியாத அளவு ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். இங்கே இருக்கின்ற தையிட்டி போலீசாரோ இல்லை காங்கிரஸ் துறை போலீசாரோ எந்த போலீஸ் நிலையத்தை எடுத்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்குவதிலே, அரசின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதிலே தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். ஆகவே அரசு தன்னை பாதுகாப்பதற்காக, தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஒடுக்குவதற்காக கொண்டு வருகின்ற இந்த சட்டங்களை எதிர்க்கின்றோம். தொடர்ச்சியாக இவ்வாறான வழக்குகளை போலீசார் இவ்வாறான சட்டங்களின் வாயிலாகவும் எங்களுக்கு எதிராக தாக்கல் செய்வார்கள். இதற்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். வலிகாமம் கிழக்கு புத்தூரைச் சேர்ந்த இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதியாக செயற்பட்டு வருகின்றார். தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் எதிர்வரும் 25/3/2026 தொடக்கம் பேராசிரியர் வேல்நம்பி துணைவேந்தராக பதவியேற்க உள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளரால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த நிலையில் துணைவேந்தருக்கான தேர்தலில் அதிக புள்ளிகளை பெற்று முதன்மை நிலையை வேல்நம்பி பெற்றிருந்தார். அத்துடன் கடந்த 3 தடவைகள் இடம்பெற்ற துணைவேந்தர் தேர்தலில் வேல்நம்பி முதல் 3 ஸ்தானங்களுக்குள் தெரிவாகியிருந்தார். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின்படி பேரவையின் விசேட கூட்டத்தில் விண்ணப்பதாரிகள் பெறும் புள்ளி ஒழுங்கில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். 1977ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரில் இருந்து ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்து துணைவேந்தராக நியமனம் செய்வார். இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.